நண்டு, இறால், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, நம்ம சோத்து மருந்து பொடி எல்லாம் போட்டு தடிமலுக்கு சூப்பு. சரி, கடுமையான தடிமலை அரைஞ்சி போய் கிடக்குறான். ஆம்பளை பிள்ளை முடித்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தாய்மார் கவனிக்காமல் வைக்காதீங்க. எங்கே இருந்தால் நம்ம பிள்ளை தான். அதுவும் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே நடந்துட்டு போரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? கவனிச்சாலுமா நானும் இப்போ எத்தனை நாளாக சுவாமி இல்லாமல் தான் கிடக்கிறேன். ஆனால் என் மனசு கேட்கல பிள்ளைகளுக்கு கொடுக்காம. என்ன செய்ய முடியும்? நாம் நன்மை செஞ்சால் நாம் பெற்றுக்கிறோம், நம்மளை கிடச்சிரும். அதுவும் செஞ்சால் அதுவும் கிடைக்கும். செய்வான். செய்யத்தஞ்ச நேரத்து சொன்ன உடனே பேட்ரி ரெண்டுக்குமே பேட்டரியில் வாங்கி போட்டு பார்த்தான். எல்லாம் நார்மலாக இருந்துரு. ஸ்ட்ராங்காக தூக்க மாத்திரை நோம்பு நேரம் கொஞ்சம் குறைச்சி போட்டோம்மா. எல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா தூங்கி முடிச்சிக்கிறேன். அதான் என்னால் திருப்பிடாமல் வைக்கிட்டு துவா கேளுங்க. கொஞ்சம் மதியாகவும் நடந்துக்கிறோன்னு இப்படி தலைப்பாரம் கூட குறைய 2 ஆஸ்பத்திரியில் போனால் அட்மிட் பண்ணி வைப்பான், ஐசியூவில் வைப்பான். செலவு சிரமம் அதாவது எல்லாம் படணும். இந்த மாதிரி பார்த்து கொடுங்க. 3 மக்களோடய நோம்பல மாதாச்சு 3 பேர் 3 இடத்துல தொழு வச்சா நாங்கள் கொண்டு விடுவோம் பிள்ளை கடந்து மாதாச்சு. அது பின்னால் தாக்கத்தான் செய்யும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி உடலுக்கு ஏற்பட்டால் இதான் மெயினாக குடிங்க. மாத்திரை மருந்தும் போட்டுக்கிறோம். அதுவும் ஒரேடியாக போடாமல் இது மட்டும் தனியாகவும் கேட்காது, மாத்திரை மருந்தும் தனியாக கேட்குது. சொன்னாப்புல கள்ள நோய்கள் தங்கடங்கள் காப்பாய் ரஹ்மானேண்டு கள்ள நோயெல்லாம் போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.